Good evening friends. 25/1/2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 506க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் மட்டும் இல்லை, ஜாக்பாட் நம்பர்ஸும் பாஸ் ஆகும். மேக்ஸிமம் கொடுக்குற நம்பர்ஸில் ஜாக்பாட் நம்பர்ஸும் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10, 11, 12, 1 4 ரிசல்ட்டில் 2 ரிசல்ட்டாவது நான் கொடுக்குற பிளேஸை பேஸ் பண்ணி வரும். கொடுக்குற நம்பர்ஸும் வரும், பிளேஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அதனால் ஜாக்பாட் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, இதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் ஜாக்பாட்டில் இருந்தும் நம்பர் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது. இதிலேருந்து ஜாக்பாட் நம்பர் பாஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 091 அப்படிங்கிறது இந்த பிளேஸில் பாஸ் ஆகிருக்கு. இதோட பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 947. எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் நம்பர் அதாவது 1 or 2 டேஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூவாக நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. சொல்கிறத கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கான இல்லை. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, 100% இருக்கும். இப்போ 190 அதாவது 091 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 947. வந்த நம்பர் ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு நம்பர் வந்திருக்கு, 2 நம்பரும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா, இப்போ 091ல் எனி ஒன் நம்பர் ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா 0வாக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், இல்லை 1 ரிப்பீட்டாக வரலாம். அது மாதிரி ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் உள்ள நம்பரில் 3 நம்பர்ஸில் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 947. பேலன்ஸ் நம்பரில் இப்போ இதுலேருந்து 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மாதிரி நிறையா நாள் வின்னிங் வந்திருக்கு. இல்லை பேலன்ஸ் நம்பரும் சில நாள் வின்னிங் வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் நம்பர் பாருங்கள் 947, அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 47 வரலாம், இல்லை 94 வரலாம், 97 வரலாம். இப்போ 97 வந்துச்சு அப்படின்னா வந்த நம்பரில் 9 வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் 997 கூட வரலாம். 2 days பிஃபோர், 1 day பிஃபோர் கூட அது மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் வந்த இதில் 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேஸ். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 947 பேலன்ஸ் நம்பர், வந்த நம்பர் 091. இதில் 2 நம்பர், வந்ததில் ஒரு நம்பர் வரலாம். இல்லை வந்ததில் 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 091 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 091 அப்படிங்கிற நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது, 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 7 வந்துச்சு அப்படின்னா 7 இருக்க பிளேஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம். 746, 749 அல்லது 746 எடுக்கலாம். 749ங்கிறது 746, ஏன்னா 74 இருக்குது, 6 எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 706 கொடுக்கல, பட் எழுதலாம் 746 or 706. அதாவது இது பாக்ஸ் நம்பர் தான். 6 ஏ போர்டில் வரும் அப்படின்னா 670 or 607 எடுத்துக்கலாம். 746 இப்போ 647 எடுக்கலாம். 647 அல்லது 746 அப்படின்னு எடுக்கலாம். 706 அல்லது 607. பி போர்டில் இப்போ 9 வந்திருக்கு, 0 வரும்னு நினச்சிங்கன்னா
607 எடுக்கலாம். 2 நம்பர் அது மாதிரி எடுக்கலாம். இல்லை 19 பேலன்ஸ் இந்த 091 முடியறத பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 194 7க்கு பதிலாக 2 வரலாம் அல்லது 4 வரலாம். இப்போ இங்கே 7 இருக்குது, பவர் நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 7க்கு பதிலாக 4 வரும்னு நினச்சிங்கன்னா 194ம் வரலாம். கீழே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை மேலே உள்ள நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் நம்பரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆப்போசிட் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 29 இருக்குது, 26 இருக்குது, 32 இருக்குது. இதில் எனி 2 நம்பர்ஸ், அதாவது ஆல்போர்ட் நம்பர்ஸில் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள்ஸ்னால் 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 29 அல்லது 92 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 26 அல்லது 62 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 32 அல்லது 23 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். இதில் கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்போர்ட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் பாருங்கள். பட் ஆனால் ஆல்போர்ட் நம்பர்ஸில் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நம்பர் பாருங்கள். இந்த 3 நம்பர் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 2992, 2662, 3223 அப்படிங்கிறது ஆல்போர்ட் நம்பர்ஸ். 3 நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆல்போர்ட் நம்பர்ஸ் எதை கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் மட்டும் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஆல்போர்ட் நம்பர் பாஸ் ஆகும். 3 நம்பர் கொடுத்துருக்கேன், 3ல் ஒரு நம்பர் பாஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 29 பேஸ் பண்ணி 299, 292, 925 இது எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான். எந்த பிளேசஸ் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து உங்களோட சாய்ஸ் வச்சுக்கோங்க. எனி 1 நம்பர் பாக்ஸ் நம்பர் ஒரு 10 நம்பர் கொடுத்துருங்க. 10 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கண்டிப்பாக இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 29 பேஸ் பண்ணி 9க்கு பதிலாக 5 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 292 அல்லது 9க்கு பதிலாக 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 252 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி 91 ரிசல்ட்டு, நாளைக்கு 92 வரும்னு நினச்சிங்கன்னா 292 ட்ரை பண்ணலாம். 299, 292 இல்லை 9க்கு பதிலாக 5 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 252 இல்லை 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0. பவர் நம்பரும் யூஸ் பண்ணுறதுனால பவர் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 9, 5 அல்லது 0, 202 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது 925, 29 ஆர் 92, 925 அப்படின்னு 4 நம்பர் வந்து 29 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 26 பேஸ் பண்ணி சில 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 262, இங்கே 252 இருக்குது, இங்கே 262 எடுத்திருக்கேன். 264 எடுத்திருக்கேன். 623 எடுத்திருக்கேன். இந்த 26 வந்துச்சு அப்படின்னா 26 பேஸ் பண்ணி 3 வரலாம், அல்லது 26 பேஸ் பண்ணி 4 வரலாம், 26 பேஸ் பண்ணி 2 வரலாம், 26 பேஸ் பண்ணி 2, 3, 4 வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 32 கொடுத்துருக்கேன். 32 பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 325 எடுத்திருக்கேன். 326 எடுத்திருக்கேன். 327 எடுத்திருக்கேன். 322 எடுத்திருக்கேன். 325, 326, 327, 322 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எனி 1 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரும், அது மாதிரி வர்ற நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்கள். எல்லா நம்பர்ஸும் ட்ரை பண்ணுங்கிறது இல்லை. ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வந்து என்னென்னா எனி 1 or 2 நம்பர்ஸ் மட்டும் கேட்குறாங்க. 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கலாம். பட்டு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அது
கரெக்டாக இருக்காதுங்கிறதுனால தான் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் 100% வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா நம்பர்ஸும் ட்ரை பண்ணுன்னு சொல்லலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வர நம்பர் ட்ரை பண்ணுங்கள், எனி 1 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படின்னு கொடுக்கல. எனி 1 நம்பர் எடுங்க. கரெக்டாக எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சார்ட். அதாவது எப்போயும் எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் கொடுக்குற நம்பர்ஸ் பாருங்கள், இல்லை அப்படின்னா சார்ட்டை பாருங்கள். சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 22 இருக்குது, 227 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் 225 கொடுத்துருக்கேன், 226 கொடுத்துருக்கேன், 223 கொடுத்துருக்கேன், 522, 622, 322 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 722 இருக்குது, இல்லை 227, 7227 கூட வர்றதுக்கான சான்சஸ். 77 இருக்குது, 22 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 00 இருக்குது, 44 இருக்குது, 744 இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 744 வரல. நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 744 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் பாருங்கள், நான் கொடுத்த நம்பர் பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு மாதத்தில் 30 நாளும் வின்னிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு தான். கண்டிப்பாக 20 டேஸாவது, 30 நாளில் 20 நாளாவது வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.